பிரதமர் கலந்து கொள்கிற பொங்கல் விழா 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகி 2 நாளைக்குள்ள இவங்களை இன்வைட் பண்ணி கெஸ்ட் லிஸ்ட்ல பிரதமர் கலந்து கொள்கிற பாதுகாப்பு வளையம் நிறைந்த கெஸ்ட் லிஸ்ட்ல உள்ள கொண்டு போய் சேர்க்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டம். பராசக்தி படக்குழு மோடி பொங்கல்ல கலந்து கொள்வது திமுகவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அவங்க ஓகே சொல்லி தான் போயிருக்காங்க. இவங்க போகாம இருந்திருந்தா ஓகே, இவங்க போய் கலந்து அது படக்காட்சிகளாக மீடியா விமர்சனங்களாக வந்துருச்சு. அப்படின்னா என்ன அரசியல் நோக்கம்? அரசியல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் மீதான சென்சார் தாக்குதல்ங்கிறது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்ன்றாரு. அது எப்படி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதலா மாறும்? சென்சார் என்பதை ஆயுதமாக பயன்படுத்தி கருத்துரிமையை நசுக்க பார்க்கிறார்கள், படைப்பு சுதந்திரத்தை நசுக்க பார்க்கிறார்கள் கரெக்ட் ஆர்குமெண்ட். தமிழ் கலாச்சாரம்னா அப்ப ஜனநாயகன் தமிழ் கலாச்சாரமா? படம் வரல, படம் ரிலீஸ் ஆனா நான் சேலை கட்டிக்கிறேங்கன்னாரு அவரு. சவால் விட்டுருக்காரு சேலை கட்டிக்கிறேன்னு. கடான்னு எனக்கு சேலை பார்சலா அனுப்பி விட்டோம். நம்ம அன்வர் ராஜா இருக்காரு, திமுக போய் சேர்ந்தார் இல்லைங்களா, அவர் விசித்திரமா சேலையோட வளையல் குங்குமம் எல்லாம் வச்சு அனுப்பி விட்டார். பயங்கர கடுப்பாயிட்டாங்க. பட் விஜய் படங்கள் எல்லாமே கமர்ஷியல் மசாலா படம் தானே. அதனாலதான் பராசக்தி குழு பொங்கல் விழால மோடி கலந்து கொள்கிற பொங்கல் விழால கலந்து கொள்வது என்பதுல அரசியல் இருக்குன்னு நான் கருதுறேன். என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியே வருவது என்பது பாரதிய ஜனதாவுக்கு நல்லது. அகில இந்திய அளவுல பார்த்தா பிஜேபி, மோடி, அமித்ஷா இவங்களை எல்லாம் பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது காங்கிரஸ் கட்சி, வாய்ஸ் சப்போர்ட் கொடுக்கறது திமுக. திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லாம போச்சு அப்படின்னா பிஜேபிக்கு அது நிம்மதியா இல்லையா? திமுகவும் காங்கிரஸும் பிரியுமா பிரியாதா? 2 கருத்து இருக்கு அதுல. அதை விட பெட்டர் திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் இப்பவுமே வெளியில வந்துட்டுன்னா அது பிஜேபிக்கு பெட்டரா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. தமிழ்நாடு லெவல்ல பெட்டரா இல்லாட்டாலும் அகில இந்திய அளவுல பெட்டரா இருக்கும்ல. காங்கிரஸ் கட்சி அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்ததுன்னா இந்தியா கூட்டணிங்கிறது அவுட் ஆயிரும். கேரளா பாலிடிக்ஸ்ல இந்தியா கூட்டணி இல்ல, மேற்கு வங்காள பாலிடிக்ஸ்ல இந்தியா கூட்டணி இல்ல, தேர்தல் நடக்க போற பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி இல்ல, பேருக்கு சொல்றாங்க. அப்போ மிக இயல்பாக 2 தரப்பும் ஒரு அரசியல் சங்கீதத்தை உணர்த்துது. காங்கிரஸ் கட்சி வெளியில போயிடுச்சு அப்படின்னா ஓகே, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இது பிஜேபியோட பாயிண்ட். காங்கிரஸ் கட்சி வெளியில போனாலும் பிரச்சனை இல்ல, நாங்க சமாளிச்சுக்கிடுவோம், எங்களுக்கு 25 சீட் 27 சீட்டு மிச்சம் தான், அதை வைத்து பிற கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வந்தா அதை இழந்த வாக்கு வங்கியை நாங்க ஈடுகட்டிக்கிடுவோம். இப்படி ஒரு பெரிய அகில இந்திய அரசியல் ஒரு படக்குழுவோ பொங்கல் விழாவுக்கு அழைத்ததுல இருக்கு. அப்ப பராசக்தியும் ஜனநாயகனும் சேர்ந்து தேர்தல்ல அரசியல் பொங்கல் வைக்குதா இல்லையா? ஒருவேளை காங்கிரஸ் வெளியில வந்தாங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி தாவேகாவா தான் இருக்கும்னு இப்ப வரைக்கும் வேற வழி இல்லைங்க. காங்கிரஸ் கட்சி வெளியில போனா பிஜேபிக்கு நேஷனல் அட்வான்டேஜ், காங்கிரஸ் கட்சி வெளியில போனா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ். காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண வேண்டிய எல்லா தொல்லையும் முடிஞ்சு போயிடும். நாளைக்கு பிஜேபியோட இருக்கிற உரசல், மத்திய அரசோட இருக்கிற உரசல், நிதி ஒதுக்கீடுல பிரச்சனை, இது எல்லாமே தீர்ந்துருமே. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் கிறிஸ்டி, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா போயிட்டு இருக்கு. பராசக்தி படக்குழு, அதுல முக்கியமான சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி நடிகர்கள் டெல்லியில் பிரதமர் மோடியுடன் பொங்கலை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுல இந்த நிகழ்வை எப்படி பாக்குறீங்க? பராசக்தி படம் 10ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கான பாப்புலாரிட்டியோ இல்ல விமர்சனங்களோ எதிர்மறை விமர்சனங்களோ வந்திருக்கும். பிரதமர் கலந்து கொள்கிற பொங்கல் விழா என்னதான் மத்திய அமைச்சர் முருகன் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாலும் புரோட்டோகால் இருக்கு, செக்யூரிட்டி புரோட்டோகால் இருக்கு. கெஸ்ட் லிஸ்ட் முதலே ஃபைனலைஸ் பண்ணிருப்பாங்க. 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகி 2 நாளைக்குள்ள இவங்களை இன்வைட் பண்ணி கெஸ்ட் லிஸ்ட்ல பிரதமர் கலந்து கொள்கிற பாதுகாப்பு வளையம் நிறைந்த கெஸ்ட் லிஸ்ட்ல உள்ள கொண்டு போய் சேர்க்கிறது எல்லாமே ரொம்ப கஷ்டம். பிஎம்ஓ ஓகே பண்ணியிருந்தா ஈஸி. அதாவது பிஎம்ஓவே நேரடியா தலையிட்டு இருக்கணும். செக்யூரிட்டி புரோட்டோகால்ல செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் நிறைய விஷயங்களை உன்னிப்பா கவனிப்பாங்க. எல்லா விவிஐபி செக்யூரிட்டி அதே மாதிரி தான். அப்படின்னா என்ன அரசியல் நோக்கம்? அரசியல் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன நோக்கம் என்று நம்ம பார்க்கலாம். திமுக கூட்டணி பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது. திமுக ஃபேமிலி படம் தான் பராசக்தி. என்ன காரணம் அப்படின்னா, இன்பன் உதயநிதி அவர்கள் படத்தை ரிலீஸ் பண்றாரு. இந்திய போராட்ட படம், எங்க காலகட்டத்து படம். பெரிய அளவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பு இருந்த ஒரு காலகட்டம். சொல்ல போனாங்க 65 போராட்டத்துக்கு பிறகு 67 தேர்தல் அண்ணா ஜெயிச்சு வந்துடுறாரு. 69 இந்திரா காந்தி அம்மாவுக்கு மெஜாரிட்டி போயிருச்சு. காங்கிரஸ் கட்சி 2ஆ பிளவுபட்டுச்சு. சிண்டிகேட் இண்டிகேட்னு, அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் தேர்வு அது சம்பந்தமான பிரச்சனை. அப்புறமா விவி கிரி, இந்திரா காந்தி ஆதரவு பெற்ற விவி கிரி ஜனாதிபதி வேட்பாளர் ஆனார். அதிகாரபூர்வமான காங்கிரஸ் கட்சியோட வேட்பாளரை தோல்வியடைய செய்து. அப்போ இந்திரா காந்தி அம்மாவுக்கு மெஜாரிட்டி இல்லைங்கும் போது திமுக அவங்ககிட்ட 25 எம்பி இருந்தாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கெல்லாம் அதுல கோபம்.
திராவிட மாணவர் இயக்கத்துல தீவிரமா இருந்த எங்களுக்கு, காங்கிரஸ் எதிர்ப்புல தீவிரமா இருந்த எங்களுக்கு, இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்துல தீவிரமா இருந்த எங்களுக்கு இந்திரா காந்தி அம்மாவுக்கு ஏன் வந்து திமுக ஆதரவு தரணும்? ஆதரவு தராம இருந்தா இந்திரா காந்தி அம்மா கவர்மெண்ட் அப்பமே கவுந்திருக்குமே. அது மத்தியில காங்கிரஸ் கவர்மெண்ட் கவிழ்றதுக்கு சமம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி ரெண்டா பிளவுபட்டுருச்சு. அப்ப தேசிய அளவுல காங்கிரஸ் கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். திமுக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டது. அது கலைஞர் எடுத்த முடிவு தான், அரசியல் முடிவு. அதுல நாங்க எல்லாமே கொஞ்சம் வேறுபட்டு நானெல்லாம் வந்து நான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல என்னோட நண்பர் ஒருத்தர், அவரு தர்மராஜன் பேரு, மாணவர் காங்கிரஸ் தலைவர், அவரு எல்லாருமா நாகர்கோவில்ல காமராஜர் அவர்களின் இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டோம். நேசமணி பங்களால ஒரு வாரத்துக்கிட்ட அங்கேயே தங்கி இருந்து பிரச்சாரம். அதாவது மாணவர்கள் எதிர்ப்பு காமராஜுக்கு 1965-67 வரைக்கும், மாணவர்கள் ஆதரவு காமராஜுக்கு 1969 2 வருஷம். இவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் அதுல இருக்கு. இந்த நீங்க பார்த்தா சாதாரண நகர்வு மாதிரி தெரியும், ஆனா அதுல வந்து அரசியல் இருக்கு, பின்னணியில இருக்கு. அரசியல் ஏன் இருக்குன்னா உணர்வுகள் இருக்கு. இப்ப பராசக்தி படம் பழைய உணர்வுகளை எல்லாம் தட்டி எழுப்பி இருக்கு. ஒரு மூத்த தலைமுறை அத ரொம்ப கொண்டாடுறாங்க அந்த படத்தை. இளைய தலைமுறை வரவேற்பு இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர்களுக்கு செய்தி கூறப்படுகிறது. அப்படியான சூழ்நிலையில் பராசக்தி படக்குழு மோடி கலந்து கொள்கிற பொங்கல் விழாவில் கலந்து கொள்ளும் போது பிஜேபி எதிர்ப்பு உணர்வு அது அப்படியே தான் இருக்கும். என்ன காரணம்னா, பிஜேபியோட தாய் ஸ்தாபனம் பாரதிய ஜனசங்கம். பாரதிய ஜனசங்கம் மிகப்பெரிய இந்திய ஆதரவாளர்கள். நீங்க வட இந்திய அரசியல்ல வந்துங்க இந்தியை எதிர்த்தெல்லாம் அரசியல் பண்ண முடியாது அவங்களால. அப்ப பிஜேபியா இருந்தாலும் காங்கிரஸா இருந்தாலும் எல்லாமே ஒரே சட்டம் தான், அதுல ஒண்ணும் நீங்க சந்தேகப்பட வேண்டாம். ஆனாலும் பராசக்தி படக்குழுவை வந்து முருகன் அவர்கள் ஏற்பாடு செய்து மோடி அவர்கள் கலந்து கொள்கிற விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்னா இதுல நார்த் இந்தியாவில கிரிட்டிசிசம் வரும். அதையும் தாண்டி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் அது ஒரு மன முறிவோடு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா பராசக்தி படத்துக்கு எதிராகவே வந்து காங்கிரஸ் கட்சியோட இளைஞரணி மாநில தலைவர் ராஜினாமா பண்றாரு. இளைஞரணி முக்கிய பிரமுகர் ராஜினாமா பண்றாரு. இந்திரா காந்தி அம்மா வரவே இல்லை தமிழ்நாட்டுக்கு. அவங்க பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வந்ததாக படத்துல காட்டுவதே வரலாற்று. கோயம்புத்தூருக்கே வரல. ஆமா, தமிழ்நாட்டுக்கே வரல. இந்திரா காந்தி மாதிரி வேடமணிந்த ஒருவர் லுக் லைக். ஹிந்துல அதுக்கு பெரிய விளக்கம் இன்னைக்கு. அதாவது பழைய ஹிந்து ஆர்கியூஸ் எடுத்து போட்டு 12ஆம் தேதி இங்கதான் இருக்காங்க இந்திரா காந்தி அம்மா. 13ஆம் தேதியும் சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூருக்கு வந்தாங்களா போலான்னு சொல்ல. 12-13. ஏனென்றால் அவர்கள் அப்போ செய்தி ஒளிபரப்புத்துறை அமைச்சர், அவங்க பிரதமர் கிடையாது இல்லையா 66ல, வந்து மொழிக் கொள்கை சம்பந்தமா பேசியிருக்காங்க காமராஜரோட எல்லாரோடையும். அதுக்கு ஒரு சின்ன அறிக்கை, அது ஹிந்துல வந்து செய்தி. அதுக்கு பிறகு டெல்லியில போய் அவங்க பேசுனது. இப்படியான பல விஷயங்களை வந்து ஹிந்து தொகுத்து போடுது, பழைய ஆர்கியூஸை தோண்டி எடுத்து. அப்படின்னா காங்கிரஸுக்கும் காங்கிரஸோட பழைய தலைவர்களுக்கும் அல்லது இந்திரா காந்தி மாதிரியான சீனியர் லீடர்ஸுக்கும் இந்த படம் எதிர்ப்பானதுங்கிற ஒரு சித்திரம் வரையப்படுது. இன்னும் சொல்ல போனால் அந்த ராஜினாமா பண்ண காங்கிரஸ் பிரமுகர் வந்து மறைந்த தலைவர்களை படங்கள்ல காட்டக்கூடாதுன்னு சென்சார் விதியே இருக்கு. அதை தாண்டி வந்து எப்படி வந்து சென்சார் தரப்பட்டதுங்கிற ஒரு முக்கிய கேள்வி எழுப்பி இந்த காட்சிகளை எல்லாம் படத்துல இருந்து நீக்கிட்டு பட தயாரிப்பு குழு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவு சீரியஸ் மேட்டர். அதே நேரத்துல ராகுல் காந்தி நேற்று குன்னூர்ல சொன்னது, நீலகிரி மாவட்டத்துல சொன்னது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஜனநாயகன் மீதான சென்சார் தாக்குதல்ங்கிறது தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்ன்றாரு. அது எப்படி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதலா மாறும்? கருத்துரிமைக்கு எதிரான யுத்தம்னு சொன்னா அதை நான் புரிஞ்சுக்கிறாங்க. சென்சார் என்பதை ஆயுதமாக பயன்படுத்தி கருத்துரிமையை நசுக்க பார்க்கிறார்கள், படைப்பு சுதந்திரத்தை நசுக்க பார்க்கிறார்கள்ங்கிறது கரெக்ட் ஆர்குமெண்ட். தமிழ் கலாச்சாரம்னா அப்ப ஜனநாயகன் தமிழ் கலாச்சாரமா? படம் வரல, பட் விஜய் படங்கள் எல்லாமே கமர்ஷியல் மசாலா படம் தானே, அதுல எப்படி தமிழ் கலாச்சாரம் வரும்? பராசக்தியில வரலாறு காட்டப்படுகிறதுங்க, ஜனநாயகன்ல வரலாறு நிச்சயமா வரலாறு கிடையாது. அது வந்து ஒரு சென்டிமெண்டல் படம், அவ்வளவுதான். சொல்ல போனா ஒரு தெலுங்கு படத்தோட ரீமேக்னு சொல்றாங்க. அப்ப அது எப்படி தமிழ் கலாச்சாரத்தை வந்து அழிக்க முயற்சிக்கிறார்கள்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இந்த இவ்வளவு கேள்வி இதுல இருக்கு. அதனாலதான் பராசக்தி குழு பொங்கல் விழால, மோடி கலந்து கொள்கிற பொங்கல் விழால கலந்து கொள்வது என்பதுல அரசியல் இருக்குன்னு நான் கருதுறேன். ஓகே, என்ன அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா ஒரு பக்கம் வந்து ராகுல் காந்தி அவர்கள் ஜனநாயகனுக்கு ஆதரவா ஒரு ட்வீட் ஒண்ணு போடுறாரு. உடனே இங்க நிற்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள், மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே வந்துட்டு ஜனநாயகனுக்கு ஆதரவா பேசுறாங்க, பராசக்திக்கு கடுமையான எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க. இந்த நேரத்துல அவரு வந்து பண்றதுனால என்ன அரசியல் பின்னாடி இருக்கு? திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியே வருவது என்பது பாரதிய ஜனதாவுக்கு நல்லதா இல்லையா சொல்லுங்க? ஏன்னா ஆல் இந்தியா லெவல்ல வந்து ஒரு பிரச்சனை முடியுது இல்ல அதுல. சரி, தமிழ்நாடை விட்டுருங்க, அகில இந்திய அளவுல நீங்க பாருங்க. அகில இந்திய அளவுல பார்த்தா மக்களவையிலயோ இல்ல மாநிலங்களவையிலயோ பிஜேபி, மோடி, அமித்ஷா இவங்களை எல்லாம் பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்றது காங்கிரஸ் கட்சி.
காங்கிரஸ் கட்சிக்கு அதிக அளவுக்கு வாய்ஸ் சப்போர்ட் கொடுக்கறது, உதாரணமா ராகுல் காந்தியை கிரிட்டிசைஸ் பண்ணாலும் அவருக்கு வாய்ஸ் சப்போர்ட் கொடுக்கறது திமுக. இப்ப திமுக கூட்டணியில காங்கிரஸ் இல்லாம போச்சு அப்படின்னா பிஜேபிக்கு அது நிம்மதியா இல்லையா? நிம்மதி, கண்டிப்பா நிம்மதிதான். திமுகவும் காங்கிரஸும் பிரியுமா பிரியாதா? ரெண்டு கருத்து இருக்கு அதுல. இப்போ செல்வ பெருந்தை, ப. சிதம்பரம் மாதிரியானவர்கள் இல்ல திமுக கூட்டணியில் தான் இருக்கணும். அதே நேரத்துல மாணிக்க தாகூர் மாதிரியானவர்கள் இல்ல திமுக கூட்டணினா ஆட்சியில பங்கு வேணும், அதிக சீட்டு வேணும். காங்கிரஸ் கட்சி எவ்வளவு நாள் தான் வந்து ஆட்சி அதிகாரத்துல இல்லாம இருக்க முடியும்? சீட்டு இங்க கால்குலேஷன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது மாணிக்க தாகூர் இந்த தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 34 சீட்டு இருந்தா தாங்க ராஜ்யசபா எம்பி ஒரு எம்பி கிடைக்குது. எப்போதுமே 34 சீட்டு குறைவாக நாங்க வாங்கும்போது ராஜ்யசபா எம்பிங்கிற வாய்ப்பே இல்லாம போயிருது எங்களுக்கு. அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி, அப்போ 39 சீட்டு வரும். எங்களுக்கு 34 சீட்டு வெற்றி பெறுகிற வாய்ப்பு வரும். எனவே நாங்க இந்த முறை வந்து 40க்கும் மேல் இப்படி நிலைமையில இருக்கிறோம். இது காங்கிரஸ் நிலைப்பாடு. திமுக நண்பர்கள்ட்ட பேசினா, எங்க இவங்களுக்கு 40 நம்ம கொடுத்தோம் அப்படின்னா மத்த கட்சி எல்லாம் கூட்டி கேட்குமே, எங்க இடம் இருக்கு? அப்ப திமுக 120 130 தான் நிக்க முடியுமா? அப்ப கூட்டணி ஆட்சின்னு சொன்னா தேர்தலுக்கு முன்பே சொன்னா எப்படி ஒத்துக்குவாங்க ஜனங்க? அதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா மினிஸ்டரே ஐபரியம் சாமியா அதை சொல்றாரு. ஸ்டாலினின் குரல் தானே அது. ஒரு மினிஸ்டர் வந்து கலந்து பேசாம அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்போ திமுக அதிக சீட்டு கிடையாது, ஆட்சியில பங்கு கிடையாது, இதுல தெளிவா இருக்கு. அதிமுக அதே குழப்பம் இருக்கு. பிஜேபி அதிக சீட்டு கேட்குது, ஆட்சியில பங்கு கேட்குது. அதிமுகவும் அதுல முடியாதுங்கிற நிலைமையில இருக்கு. அதிமுக வந்து பாமக 17 சீட்டுட்டாங்க. இன்னைக்கு செய்தியில வந்து தேமுதிக எங்களுக்கு அதை விட ஒரு சீட்டு கூட கொடுக்கணும், அவங்க பாக்கெட் பேஸ்டு, நாங்க தமிழ்நாடு பூரா வந்து அமைப்பு வச்சிருக்கிறோம்னு அவங்க டிமாண்ட் பண்றாங்க. அது போக ஒரு ராஜ்யசபா சீட்டு. ஸோ அதிமுக கூட்டணிக்குள்ளேயும் குழப்பம் இருக்கு. இந்த குழப்பங்களை எல்லாம் தீர்க்க முடியாதுங்கிற நிலைமைக்கு அமித்ஷா போயிருப்பாரு. அதாவது அதிமுக கூட்டணியில் நிலவுகிற குழப்பங்களை தீர்க்கணும்னா அதிமுக 120 இடத்துல தான் நிக்கணும். அது வாய்ப்பு இல்லை. அதை விட பெட்டர் வந்து திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் இப்பவுமே வெளியில வந்துட்டுன்னா அது பிஜேபிக்கு பெட்டரா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. தமிழ்நாடு லெவல்ல பெட்டரா இல்லாட்டாலும் அகில இந்திய அளவுல பெட்டரா இருக்கும்ல. அகில இந்திய அளவுல வந்து அடுத்த 3 வருஷம் பெரிய அளவுக்கு வந்து அது பிஜேபிக்கு ரிலீஃப். அது மட்டும் இல்ல, காங்கிரஸ் கட்சி அப்படியான ஒரு நிலைப்பாடு எடுத்ததுன்னா இந்தியா கூட்டணிங்கிறது அவுட் ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே அதுல வந்துங்க சுத்தமா திரிணாமுல் காங்கிரஸ் இல்ல. இப்போ கேரளால எலெக்ஷன், சிபிஎம்ல இருந்து ஒரு எம்எல்ஏ, சீனியர் எம்எல்ஏங்க, லேடி எம்எல்ஏ, அவங்க காங்கிரஸ் கட்சியில சேர்ந்திருக்காங்க. அப்போ வெற்றி வாய்ப்பு காங்கிரஸ் கூட்டணிக்கு இருக்குன்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி அங்க வந்து 2 தாங்க, எல்டிஎஃப் யூடிஎஃப் தான். பாலப்பாடி ராமமூர்த்தி அந்த காலத்துல எங்க கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, தமிழ்நாட்டிலயும் 2 கூட்டணி தாங்க இருக்கணும், ஒன்னு எல்டிஎஃப் யூடிஎஃப் மாதிரி இங்க 2 கூட்டணி இருக்கணும். இப்படி ஒரு தனி கட்சி மெஜாரிட்டிக்கு வந்துகிட்டே இருக்கிறதுங்கிறது என்னைக்குமே காங்கிரஸ் வளர விடாது. இதெல்லாம் எத்தனை வருஷம் முந்தைய, ஒரு 20 வருஷம் முந்தைய அவர் சொல்லிட்டு இருந்தது தாங்க. அப்போ கேரளா பாலிடிக்ஸ்ல இந்தியா கூட்டணி இல்ல, மேற்கு வங்காள பாலிடிக்ஸ்ல இந்தியா கூட்டணி இல்ல, தேர்தல் நடக்க போற பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி இல்ல, பேருக்கு சொல்றாங்க. வட இந்தியால இருக்கு. அப்ப உத்தரப்பிரதேசம் பிஜேபிக்கு முக்கியமான மாநிலம். உத்தரப்பிரதேசத்துல இந்தியா கூட்டணி அது வந்து சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணியாக மாறும்போது பிஜேபிக்கு அது இடிக்குது. அதாவது உத்தரப்பிரதேசத்துல இடி இடிச்சா தமிழ்நாட்டுல மழை பெய்யும், தமிழ்நாட்டுல மழை பெஞ்சா உத்தரப்பிரதேசத்துல இடி இடிக்கும். அப்படியான ஒரு தொடர்பு இதுல இருக்கு. ஆனா இப்ப இந்த பராசக்தி படக்குழு இப்ப போனதை வந்து திமுக தரப்புல எப்படி எடுத்துப்பாங்க ஃபர்ஸ்ட்? ஏன்னா அவங்களுக்கு தெரியாம இது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா இல்லாம போயிருக்க முடியாதுல்ல. சரி, இன்னைக்கு வந்து அந்த நேற்றுக்கு ஈவினிங், இன்னைக்கு காலையில தான் பத்திரிகை செய்திகள், இயக்குனர் வந்து பெரிய அளவுக்கு கடுமையா விஜய் ரசிகர்களையும் சாடி தான் அறிக்கை விட்டுருந்தாங்க இல்லையா? நீங்க பாத்திருப்பீங்க. ஆமா, இது மாதிரி படத்துக்கு எதிராக எதிர்மறை விமர்சனங்கள் வந்து இவங்க தான் பரப்புறாங்க. ஒரு படம் அவ்வளவுதான், எங்க படமும் ஏகப்பட்ட கட்டு வாங்கி தான் வந்திருக்கு, உங்க படம் சென்சார் பிரச்சனைகள் இருக்கு, அப்ப நீங்க ஏன் வந்து எதிர்மறை விமர்சனங்களை பரப்புறீங்க, இது சரியான விஷயம் இல்லைன்னு நல்லா சாடி இருக்காங்க. அதுவும் வந்து கண்டிப்பாக பட தயாரிப்போட அனுமதியோட தான் அவங்க வெளியிட்டு இருப்பாங்க. மோடி பொங்கல்ல கலந்துக்கிறதும் பட தயாரிப்புனா என்னங்க, திமுகவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி இல்லையா அது, அவங்ககிட்ட கேட்காம எப்படி போக முடியும் இவங்க? அது போக சிவகார்த்திகேயன் ஒரு ஹீரோ, அவருக்கு வந்து பிஜேபி ஆதரவு அப்படிங்கிற இமேஜ் வரதையும் அவர் விரும்ப மாட்டாரு, காங்கிரஸ் ஆதரவுங்கிற இமேஜ் வரதையும் அவர் விரும்ப மாட்டாரு, திமுக ஆதரவுங்கிற இமேஜ் வரதையும் விரும்ப மாட்டாரு. ஏன்னா அவரும் நேற்று சொல்றாரு, நான் வந்து நடிகங்க, நான் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு ஆதரவுங்கிற நிலைப்பாடு எனக்கு இல்லைன்னு அவர் சொல்றாரு. பொதுவா வளர்ந்து ஒரு நடிகர்கள் அப்படிதான் சொல்லுவாங்க, வளர்ந்து நல்ல பெரிய ஆளான ஒரு விஜய் மாதிரி நானும் அரசியலுக்கு வரேன், நான் தான் முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்த விஷயம் தான். பராசக்தி படக்குழு மோடி பொங்கல்ல கலந்து கொள்வது திமுகவோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி, அவங்க ஓகே சொல்லிதான் போயிருக்காங்க. அப்ப அவங்க ஓகே சொல்றது மூலமாக என்ன உணர்த்த விரும்புறாங்க? காங்கிரஸ் கட்சிக்கு உணர்த்த விரும்புறாங்க, நீங்க போனா போய்க்கிடுங்க,
பராசக்தி படம் உங்களுக்கு எதிரான படம், இந்திராவுக்கு எதிரான படம், காமராஜுக்கு எதிரான படம் நீங்க நினைச்சீங்கன்னா தவறு. ஏன்னா அந்த ராஜினாமா பண்ண தலைவர் வந்து எண்ட் டைட்டில் வரைக்கும் கிரிட்டிசைஸ் பண்றாரு. எண்ட் டைட்டில்ல இந்த தலைவர்கள் படங்களை எல்லாம் நீங்க காட்டுறீங்க, பெரிய கிரிட்டிசிசம், ரொம்ப டீடைல்டாவும் இருந்துச்சு. அப்போ மிக இயல்பாக ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் தான் பார்த்தா, ஒரு சினிமா ஹீரோ அந்த சினிமால நடித்த மற்றவங்களை ஒரு விழாவுக்கு அழைத்தல், அவ்வளவுதான். இவங்க போகாம இருந்திருந்தா ஓகே, இவங்க போய் கலந்து அது படக்காட்சிகளாக மீடியா விமர்சனங்களாக வந்துருச்சு. அப்போ மிக இயல்பாக ரெண்டு தரப்பும் ஒரு அரசியல் சங்கீதத்தை உணர்த்துது. காங்கிரஸ் கட்சி வெளியில போயிடுச்சு அப்படின்னா ஓகே, எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, இது பிஜேபியோட பாயிண்ட். காங்கிரஸ் கட்சி வெளியில போனாலும் பிரச்சனை இல்ல, நாங்க சமாளிச்சுக்கிடுவோம், எங்களுக்கு 25 சீட் 27 சீட்டு மிச்சம் தான், அதை வைத்து பிற கூட்டணி கட்சிகளை உள்ள கொண்டு வந்தா அந்த இழந்த வாக்கு வங்கியை நாங்க ஈடு கட்டிக்கிடுவோம். தொகுதிக்கு ஒரு 5000 ஓட்டு காங்கிரஸ் கட்சிக்கு, ஆவரேஜா தொகுதிக்கு 5000 ஓட்டு இருக்கும். கன்னியாகுமரி அந்த திருநெல்வேலி பார்டர்ல அவங்களுக்கு கூட இருக்கும். கன்னியாகுமரியில் 6 தொகுதியிலையும் காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி தான். அங்க திமுக அதிமுக எல்லாம் பெருசா கிடையாது. கலைஞரே ஒரு முறை என்ன சொன்னார்னா, நமக்கு வந்து திருநெல்வேலி வரைக்கும் தான், நெல்லை தான் திமுகவுக்கு எல்லை, குமரி என்றுமே தொல்லையினர். இப்போ எத்தனையோ வருஷங்களுக்கு நெல்லை வரைக்கும் அது மாறல, இப்போ வரைக்கும் அது மாறல. குமரி மாவட்ட பாலிடிக்ஸ் தான் அது கேரளா பாலிடிக்ஸ். கேரளால வந்து ஒரு சிபிஎம் எம்எல்ஏ காங்கிரஸ்ல சேர்றாங்க. கேரளால வந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக சீஃப் மினிஸ்டர் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க. விஜய் வந்தா அது அவங்களுக்கு நல்லதுதான், கேரளா பாலிடிக்ஸுக்கும் அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கு எல்லாத்துக்கும் வலிமையா இருக்கும். இப்படி ஒரு பெரிய அகில இந்திய அரசியல் ஒரு படக்குழுவோ பொங்கல் விழாவுக்கு அழைத்ததுல இருக்கு. ஓகே, ஆனா ஒரே குழப்பமா இருக்கு சார். ஒரு பக்கம் மோடி அவர்கள் அழைத்தது ஒரு பெரிய குழப்பம், இங்க திமுக அனுப்பி வைத்தது ஒரு பெரிய குழப்பம். இதுக்கு மத்தியில இன்னைக்கு ஜனநாயகன் ஒரு படத்துக்கு காங்கிரஸ் வந்து கொடி பிடிச்சிட்டு இருக்குது, அது ஒரு பெரிய குழப்பம். ஒரு சினிமா வந்து இந்த அளவுக்கு வந்துட்டு அதுவும் இந்த காலகட்டத்துல போட்டு அட்டி அடி நடிக்கிறது எப்படி பாக்குறது? அரசியல்னு வந்து அப்படிதாங்க இருக்கும். இப்போ உலக சுற்று வாலிபன் படம் எம்ஜிஆர் படங்க. கலைஞர் அதிமுக பிறந்தது 1972 அக்டோபர். படம் வந்து 73 ஒரு 5-6 மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்தாப்புல திண்டுக்கல் இடைத்தேர்தல் வருது. படம் ரிலீஸ் ஆகக்கூடாது, மதுரை முத்து மேயர், எங்களுக்கு மேயருங்க அவரு, நான் மதுரை, படம் ரிலீஸ் ஆனா நான் சேலை கட்டிக்கிறேங்கன்னாரு அவரு. ரிலீஸே ஆகாதுங்க, படப்பட்டியை தூக்கிட்டு ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லப்பட்டது. போஸ்டரை ஒட்ட முடியலங்க, ஒரு போஸ்டர் ஒட்டினா ₹1. அப்போ அது மட்டும் இல்ல, போஸ்டர் அடிச்சு அந்த உள்ளாட்சி அமைப்புல போய் ₹1 கட்டி சீல் வாங்கினா தான் போஸ்டர் ஒட்ட முடியும். அவ்வளவு ட்ரபிள் வந்துச்சு அதுல. அப்ப என்ன ஆச்சுன்னா, நாங்க சோழவந்தா ஸ்டேஷன்லயே பொட்டியை இறக்கி மதுரை மீனாட்சி தியேட்டர் கொண்டு போயிட்டோம். நாங்க ஒரு குரூப் பழைய எம்ஜிஆர் பண்றோம். நான் அப்ப வேலைக்கே போயிட்டேன், திருமணம் ஆயிடுச்சு. கொண்டு போய் ஸ்கிரீன் பண்ணியாச்சு. முத்தண்ணன் சவால் விட்டுருக்காரு, சேலை கட்டிக்கிறேன்னு. கடான்னு முத்தண்ணனுக்கு சேலை பார்சலா அனுப்பி விட்டோம். நம்ம அன்வர் ராஜா இருக்காரு, திமுக போய் சேர்ந்தார் இல்லைங்களா, அவர் விசித்திரமா சேலையோட வளையல் குங்குமம் எல்லாம் வச்சு அனுப்பி விட்டாரு. பயங்கர கடுப்பாயிட்டாங்க அன்வர் ராஜா. அவர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல நல்ல போஸ்ட்ல இருந்தாரு, எங்க செட்டு. அவரை ஏதாவது பண்ணிருவாங்கன்னு எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப யோசிச்சோம். அப்புறம் எத்தனையோ எதிர்நீச்செல்லாம் தாண்டி இன்னைக்கு மீண்டும் திமுக சரித்திரம் திரும்பி எப்படி போகுது பாருங்க. எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, படம்னு நினைக்க வேண்டாம், பின்னணியில அரசியல் இருக்கும். அது போக உலக சுற்றுவாளியின் படத்துல பாட்டு ஒண்ணுதாங்க, முதல் பாட்டு மட்டும் கடைசியில சேர்த்தாங்க, டைட்டில் சாங். வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும், இப்படை தோற்கின் எப்படை வெல்லணும்னு பாட்டு பிகின் ஆகுங்க. அதுல அதிமுக கொடியெல்லாம் வரும். அப்பதான் கொடியே வருது. அந்த ஒரு படத்தை வர மற்றபடி படம் வந்து பொழுதுபோக்கு படம் தான். அந்த ஒரு பாட்டு இன்னைய தேதி வரைக்கும் அதிமுக கூட்டங்கள்ல முதல்ல அதை போடுறாங்க. கூட்டம் ஆரம்பிக்க முன்னாடி வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும்னு பாட்டு வரும். ஆனா ஜனநாயகன்ல படத்துல நிறைய அரசியல் இருக்குன்னு சொல்றாங்க. கடைசி நேரத்துல கரூர் சம்பவத்தை எல்லாம் உள்ள சேர்த்திருக்கிறதா சொல்றாங்க. அப்புறம் வந்து தலைவர்கள், மோடி உட்பட தலைவர்களை வந்து எம்ஜிஆர் எங்க வீட்டு பிள்ளை படத்துல வர்ற மாதிரி அந்த நான் ஆணையிட்டால் படத்துல ஒரு சவுக்கு வச்சுட்டு சுத்து வரல, அந்த சீனையும் போட்டு மோடி தலைவர்கள், எல்லா தலைவர்களுங்க மோடி தலைவர்களை சாட்டையால சுத்தி விஜய் கேள்வி கேட்கிற மாதிரி சீன் வச்சிருக்காங்கன்றாங்க. சென்சார்ல வந்து அது எப்படிங்க நீங்க வைக்க முடியும், அப்படியே வச்சாலும் நீங்க இந்த படத்துல ஒரிஜினல் உரிமை யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட ரைட்ஸ் வாங்கிட்டு வரணும்லான்ட்டாங்க. ஒரிஜினல் உரிமை விஜயவாகினியில இருக்கு. அப்புறம் சரின்னு சொல்லி அந்த காட்சியை கட் பண்ணிருக்காங்க. இப்படி அதுல பல பிரச்சனைகள் இருக்கு. நாளைக்கு 15ஆம் தேதி இது வருது, சுப்ரீம் கோர்ட்ல மேட்டர் வருது. சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு எடுக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா படம் ரிலீஸ் டிலேயும் ஆகலாம். 26ஆம் தேதிக்குள்ள ரிலீஸ் பண்ணிடலாம்னு படக்குழுல நண்பர்கள் சொல்றாங்க. 26ஆம் தேதி ரிபப்ளிக் டே ஹாலிடே, அதுல ஒரு 3 நாள் வந்து நமக்கு இது இருக்கு, படத்துக்கு ஒரு ஹாலிடே சீசன் வேணும்லங்க. ஒரு பெரிய படம் வரும்போது, சாதாரண படம் இல்லைங்களா, விஜய் படம் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, பெரிய அளவுக்கு பொருட்செலவு. அப்போ ஹாலிடே சீசன் வேணும் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. அதுக்குள்ள பராசக்தியோட அந்த வேகம் தணிஞ்சிரும். பராசக்தி ஸ்கிரீன் நிறைய ஸ்கிரீன்ல ஜனநாயகன் வரும், ஜனநாயகன் ஸ்கிரீன் நிறைய ஸ்கிரீன்ல பராசக்தி வந்துருச்சு, பராசக்தி ஸ்கிரீன் நிறைய ஸ்கிரீன்ல ஜனநாயகம் வரும். அப்போ பராசக்தியும் ஜனநாயகனும் சேர்ந்து தேர்தல்ல அரசியல் பொங்கல் வைக்குதா இல்லையா?
கண்டிப்பா வைக்குது சார். இப்ப ஒருவேளை காங்கிரஸ் வெளியில வந்தாங்கன்னா அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கட்சி தாவேகாவா தான் இருக்கும்னு இப்ப வரைக்கும் வேற வழி இல்லைங்களா? ராகுல் காந்தி ட்வீட்டுக்கு அப்புறமா அப்படி சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்கு, அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இது அரசியலா என்ன தாக்கம் ஏற்படும்? காங்கிரஸ் கட்சி ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட். இதுல எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கட்சியை நம்ம சொல்ல முடியாதுங்க. எடுக்க வேண்டியதுதான். முன்பே எடுத்திருக்க வேண்டியதுதான். 89ல எடுத்த முடிவு தானே. மூப்பனார் அவர்களை முதல்வராக்குவோன்னு தனியா நின்னது தானே அது. 26 சீட் ஜெயிச்சிருக்காங்கல்ல. எம்எல்ஏ சீட்டு 26 ஜெயிச்சிருக்காங்க. நான் சொன்ன இதே பகுதிகளில் தான் அந்த சீட்டும் வெற்றி அடைஞ்சது. இன்னும் சொல்லப்போனா மூப்பனாரோட சொந்த தொகுதி டெல்டாங்க. பாபநாசம் வெறும் 1000 ஓட்டுல தான் அவர் ஜெயிச்சாரு. பெரிய தலைவர் அவரு. அப்போ காங்கிரஸ் கட்சி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுக்குது. கணக்கு என்னவா இருக்கும்? கண்டிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி பார்டர் ஏரியால நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு அவங்க கால்குலேட் பண்ணிருப்பாங்க. 6 தொகுதி பார்டர் ஏரியால ஒரு 6 தொகுதி வரும். 12 தொகுதி 13 தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஷூரா இருக்கு. ஏன்னா தாவேகா ஓட்டு சேருது இல்ல, சொந்த ஓட்டே இருக்கு. அது போக சில தொகுதிகளை அவங்க ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. 10,000 ஓட்டு, 15,000 ஓட்டு, 20,000 ஓட்டு வாங்கின தொகுதியெல்லாம் இருக்கு. மற்றபடி ஜெனரலா தமிழ்நாடு பூராம ஆவரேஜ்னு பாத்தீங்கன்னா 5,000 தான் வருது ஒரு தொகுதிக்கு. திமுக என்ன நினைக்கணும், வெறும் 5,000 லாஸ் தான். ஆனா 25 தொகுதி 27 தொகுதி கொடுக்கணும். இவங்க கேட்கிற அளவு தொகுதி 40 தொகுதி எல்லாம் கொடுக்க முடியாது. ஆட்சியில பங்குன்னு சொன்னா நம்ம பலவீனம் ஆயிரும். அப்ப இந்த தொகுதிகளை மத்த கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுத்தா புதிய கட்சிகள் உள்ள வந்துரும். இந்த ஆவரேஜ் 5,000 ஓட்டை நம்ம அதுல சரி பண்ணிடலாங்கிறது அவங்க கணக்கா தெரியுது. ஒரு பெரிய பலம் தானே இந்த விஷயம். கொஞ்சம் இடிக்கும். அந்த இடம் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. தாவேகாவோட அப்பீல் ஃப்ரெஷ்னஸ் தானே. இது மாதிரி இல்லாத புது மாதிரியான கட்சி. விஜய் வர்றாரு, எதிரிகளை அடிச்சு சவுக்கால அடிச்சு நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டான்னு சொல்ல போறாரு. இதான பாயிண்ட். பாத்தீங்கன்னா வரிசையா எல்லாமே பழைய தலைவர்களா போறாங்க. சீனியர் லீடர்ஸ், அதாவது 70 வயசு 65 வயசு, பிற கட்சிகளில் ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள், வாழ்விழந்த வனிதாமணிகள் எல்லாம் போறாங்க. அப்ப என்ன ஃப்ரெஷ்னஸ் அப்பீல் கொடுப்பாரு? காங்கிரஸும் போயிடுச்சுன்னு வைங்க, பழைய பாயிண்ட் பூரா எடுப்போம். இந்திரா காந்தி அம்மா ஈழத்தமிழர்களை கொண்டு குவித்தார்கள். அதாவது திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்கும்போது 2016ல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தான் இது எல்லாமே. ஜெயலலிதா துணிச்சலான முடிவு எடுத்து தனியா நின்னாங்க. எல்லா தொகுதியிலையும் ரெட்டையில 2016ல. அதுல ஒரு உற்சாகம் கட்சிக்காரங்களுக்கு வந்துச்சு. அப்போ பெரிய அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்டலா திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிராக விமர்சனங்கள் இருந்த போதும் அதிமுக வெற்றி அடைந்தது. அது ஒரு 2016 காலகட்டம். இப்போ ஜெயலலிதா இல்ல, கலைஞர் இல்ல. ஸ்டாலின் ஆட்சி, அது அந்த 5 இயர்ஸ் ஆட்சியில அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காரு. இப்போ 1000 ரூபீஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம், நிறைய ஸ்கீம்ஸ் உண்மையிலேயே மக்களை போய் அடைஞ்சிருக்குங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இன்னும் ஒரு இனிப்பான செய்தி வரும்னு வேற ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அது என்ன இனிப்பான செய்தி நமக்கு தெரியல. ஏதோ ஒரு வகையில அது அட்ராக்டிவா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் பொலிட்டிக்கலி. சரி, இந்த பேட்டி பெண்களை காப்பாற்றுங்கள் திட்டம் மகாராஷ்டிரால இருக்குல்ல, மகாராஷ்டிரால திடீர்னு இப்போ 3000 ரூபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஈசி அங்க உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது நீங்க எப்படி கொடுக்க முடியும்னு சொல்லி அது முட்டுக்கட்டை போட்டுருச்சுங்க. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி. அப்ப எல்லாருமே டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்பர்ங்கிறது ஓட் கேட்சிங்னு நினைக்கிறாங்க. அது உண்மையும் கூட. 10,000 ரூபாய் பீகார்ல கொடுத்ததுல ஓட்டு வந்துச்சா வரலையா? கண்டிப்பா ஆளுங்கட்சிக்கு அந்த அட்வான்டேஜ் இருக்கு. எதிர்கட்சியில என்ன ஆளுங்கட்சி மீதான விமர்சனங்களை வைக்கலாம். அதிமுக பிஜேபி கூட்டணி கூட ஏதோ ஒரு புதிய கட்சி வரப்போகிறதுன்றாரு. அந்த புதிய கட்சி எதுன்னு தெரியல. தேமுதிகவா என்னன்னு தெரியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னதுதான் நான் சொல்றேன். பாமக இருக்கு, பெரிய கட்சி பாமக இருக்கு கையில. டாக்டர் நான் இன்னமும் என்டிஏல தான் இருக்கேன்னு திடீர்னு நேத்து அவரு பூரா மாத்தி சொல்றாரு. என்டிஏல இருக்குன்னா உங்க அன்புமணி பாமக சொல்லி 17 சீட்டு அவரு கொடுத்தாச்சு. டாக்டரையும் அதுல சேர்த்தா அவங்க எவ்வளவு சீட்டு கொடுக்க முடியும்? ஆக மொத்தத்துல எல்லா கூட்டணிகள்லயும் குழப்பம் இருக்கு. திமுக கூட்டணியில காங்கிரஸ் வெளியில போயிடுச்சுன்னா திமுக கூட்டணியில இருக்க எல்லா குழப்பமும் தீர்ந்து போயிடும். இந்த பிரச்சனைகளே தீர்ந்துரும், சீட்டுகள் ஈஸியா கொடுத்துரும். ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்டு மிஞ்சது இல்ல கையில. சரி, நெட் லாஸ் என்னங்க? நெட் லாஸ் ஆவரேஜ் 5,000 ஓட் பெர் கான்ஸ்டிடுவன்சி. நெட் கெயின் என்ன? நெட் கெயின் என்னன்னா அந்த 5,000 ஓட்டை ஈடுகட்டுற மாதிரி புதிய கட்சிகளை உள்ள கொண்டு வரலாம். திமுக 4 எம்பி சீட் வேற இருக்கு. 4 எம்பி சீட்ல ஆஃபர் கொடுக்கலாம். அது திமுக என்கிற கூட்டணிக்கு இது அட்வான்டேஜ். இது கண்டிப்பா பிஜேபிக்கோ இல்ல மோடி அவர்களுக்கோ அமித்ஷா அவர்களுக்கோ தெரியாம இருக்காது. ஆனா காங்கிரஸ் வெளியில போனா நமக்கு அட்வான்டேஜ் நினைக்கிறாங்க. இப்படி பாருங்க, காங்கிரஸ் கட்சி வெளியில போனா பிஜேபிக்கு நேஷனல் அட்வான்டேஜ். காங்கிரஸ் கட்சி வெளியில போனா தமிழ்நாட்டுல திமுக கூட்டணிக்கு அட்வான்டேஜ். காங்கிரஸ் சப்போர்ட் பண்ண வேண்டிய எல்லா தொல்லையும் முடிஞ்சு போயிடும். நாளைக்கு பிஜேபியோட இருக்கிற உரசல், மத்திய அரசோட இருக்கிற உரசல், நிதி ஒதுக்கீடுல பிரச்சனை, இது எல்லாமே தீர்ந்துருமே. ஓகே, கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி.